ஹாய் கைஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஏல இருந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ChatGPT 2, அதாவது GPT 2 மாடலுக்கு அப்புறம் இந்த மாடல் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பன் சோர்ஸாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலோட ஆர்கிடெக்சருமே பார்த்தீங்கன்னா நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரை விட ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஆர்கிடெக்சர். அந்த ஆர்கிடெக்சர் என்ன அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளீனாகவே சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாடலை உங்களோட ஓன் டேட்டா செட்டுக்கு எப்படி ஃபைன் டியூனிங் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கிளியராக பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான டேட்டா செட் ஸ்ட்ரக்சர், எண்ட் டு எண்ட் ஃபைன் டியூனிங் ஸ்கிரிப்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு. நீங்களுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி ஃபைன் டியூனிங் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸை வந்து கிளியராகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா செட் எப்போதுமே வந்து JSONL அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். ஸோ இது அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. குக் புக் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓப்பன்ஏலே இருந்து. ஸோ அவங்களோட இந்த GPT OSS மாடலை வந்து எப்படி ஃபைன் டியூனிங் பண்ணுங்கிற ஸ்டெப்ஸு ப்ளஸ் டேட்டா செட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து அதில் இருக்க டேட்டா செட்டே வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அதே ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம JSONL அப்படிங்கிற ஃபார்மேட் வந்து சொல்லுவோம். ஸோ மெசேஜில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர், இதில் வந்து இந்த ஏஐயை நீங்கள் என்ன மாதிரி ஒரு ரோலுக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து ஃபஸ்ட்டு ரோலில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ரோல் என்ன ரோலுங்கிறத சொல்லணும். நீங்கள் யூசர், நீங்கள் கொடுக்குற கொஸ்டின்ஸ் இங்கே தான் வந்து உங்களோட டேட்டா செட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் என்னோட பர்டிகுலர் நீச்சில் அப்படிங்கிறத ஸோ இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து கொண்டு வரணும். இதில் கொஸ்டினும் இந்த அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து கொண்டு வரணும். ஃபைனல் ஆன்சருங்கிறது இப்போ நார்மல் ஆன்சருங்கிறது என்டையராக சொல்லும். ஃபைனல் ஆன்சருங்கிறது எக்ஸாக்டாக கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்களோ ஸோ அதில் இருக்கிறது மட்டும் தனியாக சொல்கிறது தான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணால் டேட்டா செட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது வந்து நான் மேனுவலாக 1 by 1 பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு PDF இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். PDFஓ வேர்டோ ஏதோ ஒரு ஃபைலில் வந்து உங்களோட டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை நீங்கள் பைத்தான் ஸ்கிரிப்ட் வச்சு இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் ஈஸியாகவே மாற்றிடலாம். ஸோ அதையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட குக் புக் அந்த இதிலே கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனாலும் சிம்பிள், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை காப்பி பண்ணி ChatGPTல கொடுத்துட்டு உங்களோட PDFஐ கொடுங்க. கொடுத்துட்டு இந்த பிடிஎஃப்பை எனக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் மாற்றணும், இதுக்கான பைத்தான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ரன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிடிஎஃப்பை இந்த டேட்டா செட்டுக்கு ஈஸியாகவே மாற்றிக்கலாம். ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிளான வே தான். ஸோ இப்போதைக்கு டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 rows மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டேட்டா செட்டு. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் steps.txtன்னு ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன். இதில் வந்து எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்கேன் மாடல் புல் பண்ணுறதுக்கு. ஸோ அதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது fine-tune.py இதில் தான் வந்து என்டையர் ஸ்கிரிப்ட்டுமே இருக்குது. ஓகேவா? அதாவது நீங்கள் ஃபைன் டியூனிங் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் ஃபுல்லாமே நான் இதில் தான் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நமக்கு இந்த டேட்டா செட் அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து மெயினாக தேவைப்படும். ஆர்க் பார்ஸ் எதுக்குன்னா இப்போ நம்ம வந்து JSON இருக்குல்ல டேட்டா, ஸோ அதை வந்து பார்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணோம்னா ஒன்றையும் டோக்கன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஒரு பேக்கேஜுமே வந்து தேவைப்படும். அண்ட் டார்ச் மாடலில் லோட் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எங்கேருந்து லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஹக்கிங் ஃபேஸ் வெப்சைட்லேருந்து லோட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TRL, இந்த TRLங்கிறது தான் வந்து எதுக்காகனா SFT, அதாவது சூப்பர்வைஸ்டு ஃபைன் டியூனிங். ஃபைன் டியூனிங்கில் 2 இருக்குது. ஒன்று அன்சூப்பர்வைஸ்டு ஃபைன் டியூனிங் சொல்லுவோம், இன்னொன்று சூப்பர்வைஸ்டு ஃபைன் டியூனிங் சொல்லுவோம். ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் சூப்பர்வைஸ்டு ஃபைன் டியூனிங் தான் அவங்களே ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறோம்னா FFT, அதாவது SFT ட்ரெய்னர், SFT கான்ஃபிக், இது ரெண்டுமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெஃப்ட், இது எதுக்காக அப்படின்னா மாடலை நம்ம குவான்டைஸ் பண்ணுறோம். ஸோ 20 பில்லியன் இருக்குது மாடல் அப்படின்னா அதை 20 பில்லியன்லேயே லோட் பண்ணிங்கன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து ஸ்பாயில் ஆயிடும். ஓகேவா? இல்லைன்னா ட்ரெயின் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதை நம்ம மாடலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா குவான்டைஸ் பண்ணி எடுக்கிறோம். அந்த குவான்டைஸ் பண்ணுறது மீனிங் என்னென்னா அதை பிரேக் டவுன் பண்ணுறோம். எல்லா பேராமீட்டரையும் ட்ரெயின் பண்ணாமல் குறிப்பிட்ட ஒரு சில பேராமீட்டரை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ இதை தான் வந்து குவான்டைசேஷன் சொல்லுவாங்க. அண்ட் இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பெஃப்ட் அப்படிங்கிறதையும் நம்ம லோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ஸ் தி ஆர்க்ஸ், இதுதான் வந்து நம்மளோட மெயின். இது உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் இருக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்பாக் எவ்வளோ அப்படிங்கிறதே நம்ம சொல்லணும். எப்பாக்குங்கிறது வந்து எத்தனை டைம் ட்ரெயின் ஆகணும் அந்த ஆர்கிடெக்சர் ஃபுல்லாக அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெர் டிவைஸ் பேட்ச், அதாவது பெர் டிவைஸ் அட் அ டைமில் ஒரு டிவைஸில் எத்தனை பேட்ச் ரன் ஆகணும். எப்பாக்கை வந்து பேட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பேட்ச் எத்தனை ரன் ஆகணுங்கிறத டிஃபைன் பண்ணுறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் மெயினில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் ஃபங்க்ஷன்ஸே இருக்குது. ஃபஸ்ட்டே என்ன பண்ணோம்னா இது டேட்டா செட்டை லோட் பண்ணும். லோட் டேட்டா செட், அந்த ஜேசனில் வந்து இந்த டேட்டா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டேட்டா ஃபைல்லேருந்து இதை நான் என்ன பண்ணுறேன்னா லோட் பண்ணுறேன். ஓகேவா?
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோக்கனைசர் லோட் பண்ண உடனே என்ன பண்ணணும், அதை வந்து எம்பர்டிங்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யார் உதவி பண்ணுவா அப்படின்னா இந்த டோக்கனைசர் உதவி பண்ணுவார். ஸோ அதுக்கான டோக்கனைசர் வந்து நம்ம கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட் டோக்கன்னா என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதோடைய ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து சிமிலராக இருக்கணும். விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் லென்த்து வேறையும் செகண்ட் சென்டென்ஸோட லென்த்து கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதால் அதை என்ன பண்ண முடியாது, டோக்கனைசேஷன் பண்ண முடியாது. இதுக்காக தான் இந்த இடத்துல பிஓஎஸ்னா அதாவது ஃபஸ்ட்டு அது ஸ்டார்டிங் ஆஃப் த நீங்கள் ஏதோ ஒரு லெட்டர் கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்பேஸ் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பிஓஎஸ், எண்டிங்கில் ஆட் பண்ணுறதுக்கு இஓஎஸ். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லணும்னா பேட் டோக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாடலோடைய ஆர்கிட்ஸ். இந்த ஆர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ஒன்று நோட் பண்ணிங்கன்னா அட்டென்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஈகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா ஆக்சுவலாக செல்ஃப் அட்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், QKV அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் வந்து இங்கே நம்ம அன்ஸ்லோத் வச்சு லோட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து ஈகர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதனாலனா ஜிபிடி ஓஎஸ்எஸோடைய ஆர்கிடெக்சரில் புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி கிடையாது. ஸோ அதுக்காக தான் அந்த பர்டிகுலர் இதை லோட் பண்ணுறத ஈகர் அப்படின்னு சொல்லி இருக்குது அதோட ஆர்கிடெக்சர். இந்த ஆர்கிடெக்சரோட வீடியோ நான் செப்பரேட்டாகவே போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அது பார்த்தீங்கன்னா மாடலை லோட் பண்ணும். மாடல் ஐடியை நம்மளோட ஹக்கிங் ஃபேஸில் அதுக்கான மாடல் ஐடி இருக்குது. ஸோ OpenAI/GPT OSS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து பர்டிகுலராக லோட் பண்ணிடும். இதுக்கப்புறம் பெஃப்ட் கான்ஃபிக் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இங்கே லோரா ஆல்ஃபா 16 அப்படிங்கிறது தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து குவான்டைசேஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ இது குவான்டைசேஷன் பண்ணதுக்கப்புறம் டார்கெட் மாடியூல்ஸ், ஒரு மாடலில் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடியூல்ஸ் இருக்கும். அதில் நம்ம எதை டார்கெட் பண்ணி நம்ம வந்து நம்மளோட டேட்டாவை இன்ஜெக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் டார்கெட் பண்ணுங்கிறத OpenAI வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேராமீட்டரை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி ட்ரெயின் பண்ணால் போதும், ஃபுல் பேராமீட்டரை வந்து நீங்கள் டார்கெட் பண்ண வேணாம் அப்படிங்கிறத வந்து அவங்களோட கைட்லைன்ஸ்லேயே வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் டேட்டா செட்டுக்கு ஈஸியாகவே அடாப்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் நிறைய GPU செலவாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதுக்காக அவங்க பர்டிகுலர் பேராமீட்டரை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரியே க்ளீனாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம பெஃப்ட் மாடல்லையும் நம்மளோட ட்ரெயினபிள் பேராமீட்டர்ஸையும் லோட் பண்ணிவிட்டு இந்த இடம் தான் மெயின், அதாவது ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கணும். இந்த ஆர்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து லேர்னிங் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும். அதாவது 0.01 இல்லை 0.001 அப்படிங்கிறதான் கொடுக்கணும். இது ஏன்னா இங்கே வந்து கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அல்காரிதம் ஒர்க் ஆகும். ஸோ இந்த கன்வர்ஜென்ஸ் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய எரரை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஒரு ஹையஸ்ட்டு லோ பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கும். அதாவது இருக்கிறதுலே எது வந்து குளோபல் மினிமம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கும். ஸோ இந்த குளோபல் மினிமம் அது கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஸ்லோவாக வந்தால் தான் அதால் ஃபைன் பண்ண முடியும். லேர்னிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது பவுன்ஸ் ஆயிரும், குளோபல் மினிமமாக கண்டுபிடிக்காமையே போயிடும். இதனால தான் வந்து லேர்னிங் ரேட் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட்ஸு, நம்பர் ஆஃப் ட்ரைனிங் எபாக்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் இந்த இடத்துல இன்னொன்று மெயினாக இருக்கும், நோட் பண்ணிங்கன்னா இந்த அவுட்புட் டைரக்டரி. இது வந்து நீங்கள் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும். இப்போ நான் வந்து இங்கேயே கொடுத்துருக்குறேன், அதனால் எனக்கு இங்கே என்ன ஆகும்னா அவுட்புட் டைரக்டரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிரும். ஸோ அந்த ஃபோல்டரில் நான் ஃபைன் டியூன் பண்ண எல்லா ஃபைலுமே வந்து எண்டு டு எண்டு வந்துடும். ஸோ இந்த ஃபைல் வந்து நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணணுமோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஹக்கிங் ஃபேஸுக்கு இந்த மாடலை ஃபைன் டியூன் பண்ணி புஷ் பண்ணணுமான்னா ஸோ அதையுமே வந்து நீங்கள் இப்போ ப்ராப்பராக என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினரை வந்து லோட் பண்ணோம். அதாவது இங்கே ட்ரைனிங் ஆர்க்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ அந்த ஆர்க்ஸை நம்ம இதுக்குள்ளே கொடுக்கணும். இதுக்குள்ளே கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய என்டையர் பேராமீட்டர், இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் டிஃபைன் பண்ணமோ ஸோ அதோட எல்லா பேராமீட்டருமே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் SFT ட்ரெயினர் அப்படிங்கிறதுக்குள்ளே மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு trainer.train அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய மாடல் ஃபைன் டியூன் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளோட டேட்டா செட்டுக்கு. இவ்வளோ தான் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய மாடல்ஸ் வந்து ஃபைன் டியூனிங் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நிறையா வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும், நம்ம ஆர்குமெண்ட்ஸு, டார்கெட் மாடல் எல்லாமே. பட் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அவங்களே ஒஃபிஷியலாக நீங்கள் இதை மட்டும் டார்கெட் பண்ணால் போதும், இந்தந்த இதை மட்டும் ஃபைன் டியூன் பண்ணால் போதும் அப்படிங்கிறத க்ளீனாகவே கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் டேட்டா செட்டுமே ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சருமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதே மாதிரி எஃபிஷியண்ட்டான ஒரு மாடல் இந்த GPT OSS. ஸோ நிறைய பிஸ்னஸில் இதை ஃபைன் டியூனிங் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. நீங்களும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
இதே கோடை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மாடலை சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துலயே வந்து ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும், சேவ் ஆயிரும். டோட்டலாக வந்து என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் கோடை வந்து என்ன ஆகும்னா, டோட்டல் ஃபங்க்ஷனே ரன் பண்ணி நமக்கு மாடல் ஃபைன் டியூனிங் வந்து ஆகிரும். இப்போ இதில் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே steps.txtல நான் ஒன்று கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ஃபைலை ரன் பண்ணுறப்போ /bf16 அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். இது ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, அப்போனா தான் அது என்ன பண்ணால் சிங்கிள் ஜிபியூவில் ரன் ஆகும். இப்போ வந்து நீங்கள் NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருப்பீங்க உங்கள் லேப்டாப்பில், அப்படியே இல்லைனாலும் கூகுள் கொலாபில் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ அந்த ஜிபி வந்து மேக்ஸிமம் பத்தாது. நீங்கள் வந்துட்டு ஒரு $20 பே பண்ணி அதை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதில் இதை ஸ்கிரிப்டை போட்டு ரன் பண்ணி எண்ட் டு எண்ட் ஃபைன் டியூன் பண்ணலாம். வெறும் சிங்கிள் ஜிபியூ வந்து இதுக்கு போதும் ஃபைன் டியூனிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி கோர் ஏஐ லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் ஏஐ ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், NLP இது மாதிரி கோர் ஏஐ எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.